ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 5th ஸ்டாண்டர்டு சயின்ஸில் செகண்ட் சாப்டரில் செகண்ட் செஷன். ஓகேவா? ஏற்கனவே ஃபஸ்ட்டு செஷன் ஒன்று பார்த்துருந்தோம். நேற்று தான் மண்டே பார்த்தோம், இன்றைக்கி டியூஸ்டே. அந்த மண்டே கிளாஸில் என்ன பண்ணோம், அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்லிட்டு சாலிடு, லிக்யூடு, கேஸஸ் நம்ம சொன்னோம். இது ஒரு 5 மார்க் அப்படின்னு சொல்லியாச்சு. மெட்டீரியல்ஸில் நம்ம ஃபைபர்ஸ் பார்த்தோம். இந்த ஃபைபரில் நேச்சுரல் ஃபைபர்ஸில் காட்டன், அந்த காட்டன் பிளான்ட் எங்கே நல்லா வளரும், அந்த காட்டன் பிளான்ட்டுடைய கின்னிங்ஸு அண்டு ஸ்பின்னிங், யான் டு ஃபேப்ரிக்ஸு, அதோட யூசஸ்ஸு எல்லாமே நம்ம போன கிளாஸில் கொஞ்சம் கிளியராக பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் தம்பி. நாளைக்கு வெட்னஸ்டே படிச்சுட்டு அடுத்த தேர்ஸ்டே நீங்கள் டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? தென் அந்த நேச்சுரல் ஃபைபர்ஸில் ஜூட் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம், சணல், அதோடைய யூசஸ் பார்த்தீங்க. தென் கயர் பார்த்தீங்க, அதோடைய யூசஸ் பார்த்தீங்க. தென் மேட் ஆர் த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்க. அதோடைய யூசஸ் என்னங்கிறதையும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததோடு நிற்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டியூஸ்டே என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னா கிரெயின்ஸ். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. கிரெயின்ஸ்னால் தானியங்கள், பருப்பு வகைகள், தானியங்கள் அப்படின்னு சொல்கிறோம்லப்பா. நம்ம ஃபுட் ஐட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரிதானே? ஆரம்பிச்சிருவோமா? கிரெயின் இஸ் எ ஸ்மால் ஹார்ட் ட்ரை சீடு. ஓகேவா? ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ட்ரை, ரொம்ப காஞ்சி போன சீடு தான் என்ன சொல்கிறோம் நம்ம, கிரெயின்ஸ். ஓகே. ஈச் கிரெயின்ஸ் ஈஸ் ப்ரொடெக்டட் பை ஹஸ்க் அண்டு ஹஸ்க் என்க்ளோஸ் த சீட்ஸ். ஹஸ்க்குனா நம்ம அந்த உமி அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நெல்லை சுற்றி ஒரு கவர் இருக்குன்னு தெரியுமா, அதுதான் அந்த ஹஸ்க் அப்படிங்கிறது. அப்போது ஒவ்வொரு கிரெயினுமே ஹஸ்க்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? எதை கிரெயின்ஸை ஹஸ்க்கு என்க்ளோஸ் த சீட்ஸ், அந்த சீடை சுற்றி தான் அந்த ஹஸ்க் இருக்குது. 2 மெயின் டைப் ஆஃப் கமர்ஷியல் கிரெயின் காப்ஸ் இருக்குதுப்பா. ஒன்று என்னவா சொல்கிறீங்க, செரியல்ஸ் அண்ட் என்னென்னது, லெக்யூம்ஸ். ஓகேங்களா? செரியல்ஸ் அண்டு லெக்யூம்ஸ். ஃபஸ்ட்டு எந்தெந்த கிரெயின்ஸ் இருக்குதுப்பா நமக்கு தெரிஞ்சதை பார்க்கலாமா? வீட் அப்படிங்கிற கோதுமை. சரிங்களா? மெய்ஸ் அப்படிங்கிற கார்ன், நம்ம சொல்கிறோம்ல சோளம், கார்ன் அதான் அந்த மெய்ஸ். ரைஸ் அரிசி. பீன்ஸ் நம்ம சாப்பிட்றோம்லப்பா, அந்த பீன்ஸ். பீஸ் பட்டாணி, அந்த அந்த இது. பார்லி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்லி. அண்டு மில்லட்ஸ், அந்த திணை வகைகள்னு சொல்கிறோம்ல, குதிரைவாளி, சாமை, அந்த கேழ்வரகு, அந்த மில்லட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஹோல் கிரெயின்ஸ். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் அல்லது சம் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹோல் கிரெயின்ஸ் லிஸ்ட் த ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க? வீட், மெய்ஸ், ரைஸ், பீன்ஸ், பீஸ், பார்லி அண்ட் மில்லட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஹோல் கிரெயின்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம அந்த கிரெயின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஒரு 3 லைன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அந்த கிரெயின்ஸில் ஃபஸ்ட்டு வி டிஸ்கஸ் த வீட். ஓகேவா? வீட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரோப் இன் தி வேர்ல்டு. உலகத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஹோல் வீட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த ரிச் இன் ஃபைபர். அதில் நார்ச்சத்து ரொம்ப நிறைய இருக்குது. நார்ச்சத்து இருந்தாலே நம்ம குடல் இருக்கலாம், நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் குடல்களை போதில்லை, அந்த ஏரியாவில் அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும். லாங் ஸ்டாண்டிங் அது இருக்கணும்னா நம்ம ஃபைபர்ஸ் அதிகமாக சாப்பிடணும். அதில் ஒன்று இந்த வீட். ஓகே. அது இல்லாமல் விட்டமின்ஸ் இருக்குது அண்டு மினரல்ஸ். இது எல்லாமே நமக்கு எசென்சியல்ப்பா. வீட் ப்ராடக்ட்ஸ் ஆர், எதெல்லாம் வீட் ப்ராடக்ட்டு? ப்ரெட்டு, ஆஹா, கேக்கு, ஓஹோ, பாஸ்டா, அண்டு வீட் ஜெம் அண்டு கிராக்டு வீட், நம்ம வரிக்கின்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே நமக்கு வீட் மூலமாக கிடைக்குது. பட் நம்ம வீட்டில் வீட்டு வாங்கி கொடுத்தோம்னு வச்சிங்களேன், அதில் கோதுமை தோசை ஒன்று போட்டு கொடுப்பாங்க. இதை தவிர்த்து ஒன்றுமே செய்கிறதில்ல. சரியா இல்லையா? ஆனால் அந்த வீட்டில் என்னவெல்லாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க, ப்ரெட்டு, கேக்கு, பாஸ்தா, வீட் ஜெம்மு அண்டு கிராக்டு வீட், இது எல்லாமே செஞ்சு நம்ம சாப்பிடலாம். அல்லது கடையில், நல்ல கடையில் கூட வாங்கி நம்ம சாப்பிடலாம். வீட்டுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் க்ரோப் இன் தி வேர்ல்டு. ஹோல்
வீட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த ரிச் இன் ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. வீட்டிலேருந்து ப்ரெட்டு சாப்பிடலாம், கேக் சாப்பிடலாம், பாஸ்டா சாப்பிடலாம், வீட் ஜெம் சாப்பிடலாம், அண்டு கிராக்குடு வீட் நம்ம சாப்பிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா பார்த்துட்டிங்களா? இன்றைக்கி சாயந்தரமே நம்ம என்ன பண்ணுறோம், அப்பா கிட்ட நல்லா டெஸ்ட்டு எழுதி மார்க் வாங்கிட்டு, அப்பா எனக்கு வீட்டில் ப்ரெட்டும் நம்ம தஞ்சாவூரில் திவ்யா ஸ்வீட்ஸ் இருப்பாருங்க அங்கே இருக்குது, சரிங்களா, கேக்கு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுங்கள். மைதாவில் சாப்பிட்டா கூட அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது, நம்ம குடலை போய் ஒட்டிக்கும், சரிங்களா. ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா அதில் ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள், சரிதானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்ன் அப்படிங்கிற மெய்ஸ், சோளம் அல்லது மக்காச்சோளம், சோளம். இன் மெனி ட்ராபிக்கல் அண்டு சப்ட்ராபிக்கல், வெப்பமான அல்லது மித வெப்பமானன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. வெப்பமான நாடுகள், மித வெப்பமான நாடுகள். இன் மெனி ட்ராபிக்கல் அண்டு த சப்ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ், எங்கேயா, மெக்சிகோ அண்ட் அமெரிக்கா, மெய்ஸ் இஸ் த மெயின் ஃபுட் தட் பீப்புள் ஈட், சரிங்களா இல்லையா. அவங்க நம்மளாம் மெயினாக எப்படி அரிசி சாதம் ரைஸ் சாப்பிட்றோமோ அதுபோல் இந்த ட்ராபிக்கல் அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் என்ன சாப்பிட்றாங்களா, மெயின் ஃபுட்டே அவங்களுக்கு வந்து இந்த மெய்ஸ் அப்படிங்கிற கார்ன் தான். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கார்ன், இது நம்ம சோளம்னு கூட சொல்கிறோம். மெய்ஸ் ஆயில் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கார்ன் குக்கிங். இப்போ நம்ம சமையலுக்கு தேவையான எண்ணெயை கூட அந்த எதுலேருந்து எடுக்கிறாங்களாம், சோளத்துலேருந்து எடுக்கிறாங்க. எல்லோ ஆர் கலர்டு கார்ன் மே ப்ரமோட் ஐ ஹெல்த். பார்த்தீங்களா இல்லையா, நம்ம கண்ணோடைய ஹெல்த்தை நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்கு இந்த எல்லோ கலரில் அல்லது கலர்டு கார்ன் இருக்குது பாருங்கள், சோளம் எல்லோ கலர் தான் நம்ம ஊரில் கிடைக்குங்கள, அந்த சோளத்தை நிறைய சாப்பிட்டிங்கன்னா கண் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகலாண்டாவே, கொஞ்சம் பார்த்துக்க தம்பி. இட் இஸ் ஆல்சோ ரிச் சோர்ஸ் ஆஃப் மெனி விட்டமின்ஸ். ரிச் சோர்ஸ்னால் நிறைய இருக்குது, மெனி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். கார்ன் சிரப் இஸ் யூஸ்டு அஸ் ஏ ஸ்வீட்னர் இன்ஸ்டீட் ஆஃப் சுகர் இன் மெனி ப்ராடக்ட். இப்போ நம்ம வீட்டில் காஃபி டீ எல்லாம் போடுறப்போ சுகர் போடுறோம்ல, ஒயிட் சுகர், அது போடவே கூடாதுங்கிறாங்க, சரிங்களா. அந்த ஒயிட் சுகர் போட்டு என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டமெல்லாம் நம்ம தயார் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக நம்ம கார்ன் சிரப்பை போடலாங்கிறாங்க. எதுக்கு பதிலாக, இன்ஸ்டீட் ஆஃப் சுகர் இன் மெனி ப்ராடக்ட். ஓகே, ஒன்ஸ் அகைன், கார்ன் சிரப் இருக்குது பாருங்கள், யூஸ்டு அஸ் எ ஸ்வீட்னர், சுவைக்காக இதை நீங்கள் போடலாம், இனிப்புக்காக. இன்ஸ்டீட் ஆஃப் எதற்கு பதிலாக, சுகர் இன் மெனி ப்ராடக்ட். மெய்ஸ் ப்ராடக்ட் ஆர் எதெல்லாம் நமக்கு சோளத்தில் கிடைக்குது, ஸ்வீட் கார்ன் அருமையாக இருக்கும். நம்ம இது இருக்குது பாருங்கள், சென்னை சிலக்ஸ், அதுக்கு பக்கத்தில் பண்ணி விற்றுட்டு இருப்பார், 20 ரூபா நச்சுன்னு இருக்கு பாருங்கள். அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செரியல், அது விற்கிதுப்பா கடையில், அது மில்கில் போட்டு சாப்பிடலாம். அண்டு டார்டில்லா சிப்ஸு, ஒரு மாதிரி அப்படியே தட்டையாக விற்குமே, அப்படி வட்டமாக அப்படியே சின்னதாக இருக்கும். அண்டு டாக்கோ, தென் மெய்ஸ் ஆயில், இது எல்லாமே நமக்கு மெய்ஸ்லேருந்து கிடைக்குது. Maize products are sweet corn, breakfast cereal and tortilla chips and cocoa maize oil. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம வீட்டில் சோளம் வாங்கி கொடுத்தோம்னா சோளக்கூழ், சோள புட்டு, சோள ரொட்டி இதோட முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஸ்வீட் கார்னும் அல்லது என்னது அந்த பெப்பர் கார்னும் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் we read the maize. In many tropical and subtropical countries, Mexico and America, maize is the main food that the people eat. It is also known as the corn. Maize oil is extracted from the corn cooking. Yellow or colored corn may promote eye health. It is also a rich source of many vitamins and minerals. Corn syrup is used as a sweetener instead of sugar in many products. Maize products are sweet corn, breakfast cereal, and tortilla chips, cocoa, and maize oil. Okay, that is பாருங்க, இதுதான் அந்த cereal. Okay, listen students. Next, rice. நமக்கு பிடிச்ச ஐட்டம் நம்பி, நம்ம வீட்டில் கூட இப்போ அதான் போட்டிருப்போம் வயலெல்லாம், இல்லை நெல் அப்படிங்கிற அந்த ரைஸ், நம்மளுடைய உயிர் நாடி அதானே. பாருங்க தம்பி, இப்போது ரைஸ் அப்படிங்கிற அந்த நெல் அரிசியை பற்றி பார்க்க போகிறோம். ரைஸ் ஈஸ் ஏ டைப் ஆஃப் கிராஸ், அது ஒரு புல் வகையை சார்ந்ததான் நம்பி. அது இட் இஸ் ப்ரொடியூஸ்டு வேர்ல்டு வைடு ஆஃப்டர் சுகர் கேன் அண்டு மெய்ஸ். வேர்ல்டு வைடாக சுகர் கேன் தான் அதிகமாக இருக்குது.
அதுக்கப்புறம் சோளம் அதிகமாக உலகம் முழுவதும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து உலகம் முழுவதுமே ப்ராடக்ட் பண்ணக்கூடியது எதுவும் நம்ம ரைஸ். ஓகேவா? லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹியூமன் பாப்புலேஷன் எஸ்பெஷலி பீப்புள் இன் ஏசியா ஹாவ் திஸ் அஸ் தியர் மெயின் ஃபுட். நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம்லப்பா, இந்தியா, சைனா, பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, இது மாதிரி தாய்லாந்து, இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ். இங்கே மெயின் ஃபுட்டே என்ன அப்படின்னாக்கா நம்ம ரைஸ் தான். 90% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரைஸ் ப்ரொடக்ஷன் இன் ஏசியா. 90% ஆஃப் ரைஸுங்கிறது எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? நம்ம ஏசியன் கண்ட்ரியில். ஒயிட் ரைஸ் கண்டைன்ஸ் ஃபியூ எசென்சியல் நியூட்ரியன்ஸ். இது ஒயிட் ரைஸில் நம்ம சாப்பிட்றது, டெய்லி சாப்பிட்றோம் பாருங்கள். சாதம் சாப்பிட்றோம், மத்தியானத்துக்கு இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், ஊத்தாப்பம் சாப்பிட்றோம், எல்லாம் அந்த ஒயிட் ரைஸ்லேருந்து நம்மளாம் தயார் பண்ணிக்கிட்டது தானே. அதில் என்ன இருக்குதான்? ஒயிட் ரைஸ் ஃபியூ எசென்சியல் நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ப்ரௌன் ரைஸ் இஸ் ஓல் கிரைன் தட் கண்டைன்ஸ் த ஃபேப்ரியஸ் பிரான். ஓ, பார்த்தீங்களா இல்லையா? நம்ம ப்ரௌன் ரைஸில் தாம்பி நம்ம கூட ரெட் கலர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில், சிவப்பரிசிக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த சிவப்பரிசியில் பார்த்தீங்கன்னா ரிச் கண்டென்ட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ப்பா. த ப்ரௌன் ரைஸ் இஸ் யூஸ்வலி கன்சிடர்ட் மச் ஹெல்த்தியர் தேன் ஒயிட் ரைஸ். நம்ம ஒயிட் ரைஸை விட நல்ல ஹெல்த்தியானது அந்த சிவப்பரிசி. சரிங்களா இல்லையா? ஸோ வீக்லி ஒன்ஸு அப்பா கிட்ட சொல்லி அந்த சிகப்பரிசி வாங்கிட்டு வர சொல்லி அதில் நீங்கள் சாதம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். சரியா? ஓகேப்பா. இடியப்பம் அண்டு ரைஸ் அவ்வல் நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த சிவப்பரிசி அவ்வல், அது ஆர் த ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த ரைஸ். இவங்களுக்கு நிறையா தெரியல தம்பி. நம்ம பாருங்கள், இட்லி சாப்பிட்றோம், அவ்வல் சாப்பிட்றோம், இடியாப்பம் சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், ஊத்தாப்பம் சாப்பிட்றோம், இப்படி எக்கச்சக்கமாக நம்ம சாப்பிட்றோம் அந்த ரைஸில். சரிங்களா? இவங்க சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரீட் த ரைஸ். ரைஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் கிராஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு வேர்ல்டு வைடு ஆஃப்டர் சுகர் கேன், கரும்பு அண்டு மெய்ஸ், சோளம். Large parts of the world's human population, especially people in Asian countries, have this as their main food. 90% of world's rice production in Asian country. White rice contains few essential nutrients, but the brown rice is whole grain that contains the fibrous bran. The brown rice is usually considered much healthier than white rice. Rice idli and idiyappam, rice aval are the food items prepared from the rice. Okay students. Then millets அப்படிங்கிற திணை வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ முன்னாடிலாம் இது நல்லா எல்லார் வீட்லேயுமே இது நம்ம போடுவோம். அதாவது நெல்லெல்லாம் போடுறப்போ சைடில் இதையும் போடுறது, இந்த மில்லட்ஸ் அப்படிங்கிற திணையெல்லாம். இப்போலாம் அதை யாருமே பயிர் பண்ணுறதே இல்லை தம்பி. எல்லாமே கடையில் போய் என்ன பண்ணுறோம், சாமை கொடுங்க, குதிரைவாளி கொடுங்க, கம்பு கொடுங்க, சோளம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறோம். சரிங்களா? ஆனால் அவ்வளோ மினரல்ஸு நிறைய சத்து அங்கே இருக்குது தம்பி. ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிற திணை வகைகளை பார்க்குறோம். மில்லட்ஸ் ஆர் ஏ குரூப் ஆஃப் ஸ்மால் சீடட் கிராசஸ். ஓகேவா? ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸ்மால் சீடட் கிராசஸ், அது புல் வகையை சார்ந்தது. தே ஆர் வைட்லி க்ரோன் அரவுண்ட் தி வேர்ல்ட் அஸ் த செரியல் கிராப்ஸ் ஆஃப் ஃபாடர் அண்டு ஹியூமன் ஃபுட். ஃபாடர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மாட்டுக்கெல்லாம் போடுறோம் பாருங்கள், அதுக்கு ஹியூமன் நம்மளுக்கு இதிலேருந்து நிறைய பொருள் கிடைக்குது. சரிங்களா? இட் ஹெல்ப் இன் வெயிட் லாஸ். வெயிட் அதிகமாக இருக்குன்னு வச்சிங்களேன், சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணுமா, டெய்லி என்ன செய்யுங்க, வரகரிசி, சாமை, தினையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன் த ரிச் ஃபைபர். ஓகே. சம் ஆஃப் த மில்லட் ப்ராடக்ட்ஸ் ஆர் த சார்கம், ஓகே, ஃபாக்ஸ் டெயில், இதெல்லாம் அதோடைய வெரைட்டிஸ்ப்பா. ஃபாக்ஸ் இந்த குதிரை வால்யூம் சொல்கிறோம்ல, சார்கம் கேழ்வரகுன்னு சொல்கிறோம்ல, ஃபிங்கர் மில்லட், ஓகே, விரல் மாதிரி இருக்காது. பேர்ல் மில்லட், முத்து போல் இருக்கும். பேயார்டு மில்லட், ஓகே, கோடோ மில்லட் அண்டு லிட்டில் மில்லட். ஓகேவா? இந்த மாதிரி இந்த கேழ்வரகு,
கம்பு, சாமை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மில்லட்ஸ் இருக்குது. இட் இஸ் ஹெல்ப் அஸ் ஃபார் வெயிட் லாஸ். ஓகேவா? ஒன்ஸ் அகேன் ஐ ரீட் மில்லட்ஸ். Millet are the group of small seeded grasses. They are widely grown around the world. உலகம் முழுவதுமே இருக்குது. Cereal crops for fodder and the human food. It helps in weight loss. Weight loss பண்ணுறதுக்கு. It has rich in fiber. Some of the millet products என்னென்ன இருக்குன்னா சோகம் இருக்குது, ஃபாக்ஸ் டெயில் மில்லட் இருக்குது, ஃபிங்கர் மில்லட்டு அண்டு பேர்ல் மில்லட்டு, பர்ன்யார்ட் மில்லட்டு, கோடோ மில்லட்டு அண்ட் லிட்டில் மில்லட். ஓகே. தென் ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ், வீட்டு உபயோக பொருள்கள். வீட்டில் தான் உபயோகப்படுற பொருள் எல்லாம் எவ்வளவு இருக்குதே. எதையெல்லாம் வீட்டில் நம்ம வச்சுருக்கிறோமோ, வீட்டு உபயோகத்துக்குன்னு வச்சுருக்கிறோமோ, அது எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ். These are products that we use in our home permanently. Okay, the goods that are found in house permanently are called household goods. எதெல்லாம் வீட்டில் பர்மனெண்ட்டாக இருக்குதோ அதெல்லாம் ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ். ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர். எல்லா ஃபர்னிச்சருமே ஹவுஸ்ஹோல்டு குட்ஸு. கிச்சன் வேர், கிச்சனில் இருக்கக்கூடிய அத்தனை ஐட்டம்ஸுமே நமக்கு வந்து ஹவுஸ்ஹோல்டு குட்ஸு. க்ளாத், வீட்டில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாமே. டவல், துணி, அந்த என்னது டவல், துண்டு. அண்டு பெட்டிங்ஸ், மெத்தை விரிப்புகள் இருக்குல்லப்போ அந்த ஏரியா. பூட்ஸ், நம்ம போட்டுக்கிற செப்பல்ஸு, பூட்டு, அது எல்லாமே. எலக்ட்ரானிக் கூட்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ்னால் மொபைல் ஃபோன், டிவி, இது எல்லாமே எந்த லிஸ்ட்டில் வந்துடுதுப்பா? ஹவுஸ் ஹோல்டு குட்ஸில் வந்துடுது. ஒன்ஸ் அகெயின், தீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் ஹவுஸ் பர்மனெண்ட்லி. த கூட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் ஹவுஸ் பர்மனெண்ட்லி ஆர் கால்டு ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ். எதெல்லாம் வீட்டில் பர்மனெண்ட்டாக இருக்குதோ அதெல்லாம் ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ். ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ் ஆர் ஃபர்னிச்சர், கிச்சன் வேர், க்ளோத்ஸ், டவல்ஸ், பெட்டிங்ஸ், பூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ் யூஸ்டு இன் ஓல்டன் டேஸ். நம்ம தாத்தா காலத்தில் ஒரு வால் கிளாக் ஒன்று இருக்கும், ட்வாயிங் 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 நடிச்சிட்டு இருக்குங்களா பார்த்து. ஒரு பழைய ரேடியோ ஒன்று இருக்கும், பிடிச்சி இப்படி திரிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? அது கரகரன்னு இருக்கும். ஒரு ஸ்டவ் ஒன்று இருக்கும், மண்ணெண்ணெயை ஊற்றி நம்ம பற்ற வச்சு விடணும். ஒரு கிராம ஃபோன் ஒன்று இருக்கும், ஒரு பெரிய டிஸ்க் அதில் போட்டு விட்டிங்கன்னா சுற்றிக்கிட்டு கரகரன்னு பாடிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? பட் ரீசண்ட் இயர் மாடர்ன் டேஸில் மைக்ரோவேவ் ஓவன் வந்துருச்சு, ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துருச்சு, துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு நமக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு, ரொம்ப குயிக்காக நமக்கு குக் பண்ணுறதுக்கு என்ன வந்துருச்சு? இண்டக்ஷன் ஸ்டவ். இது எல்லாமே மாடர்ன் லைஃப்பில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ். ஓகே. சிங்கிங் அண்டு ஃப்ளோட்டிங், மூழ்கிறது, மிதக்கிறது. எதெல்லாம் மிதக்குது, எதெல்லாம் மூழ்குது, ஏன் மிதக்குது, ஏன் மூழ்குது அப்படிங்கிறது தான் இப்போ இதில். வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்குது, எடுத்து அந்த டப்பில் போடுங்க, அது அப்படியே ஃப்ளோட்டிங்காக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டியை எடுத்து போட்டிங்கன்னு வச்சிங்களா, அது உள்ளே ஓடி போயிடும். ஏன் அது ஜிங்க் மூழ்குது, ஏன் ஃப்ளோட்டிங் த பால். ஓகேவா? இங்கே பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா நம்ம லைஃப்பில். ஏன்னா ஆற்றுல நிறைய தண்ணி போகுது, நாம் போனால் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும், சரியா? அப்பா அம்மா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, நாமளே உலகம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ டேக் கேர் ஸ்டூடெண்ட்ஸ். You could have seen that some object float in water while others sink. ஒரு சிலது மிதக்குது, சிலது மூழ்கிடுது. Whether an object floats or sink in determined by its density. அது மூழ்கிறதும் அது மிதக்கிறதும் அதோடைய டென்சிட்டியை பொறுத்து இருக்குது, அடர்த்தியை பொறுத்து இருக்குதுங்கிறாங்க. When an object is immersed into liquid, the liquid exerts an upward force is known on the object. This is known as the upthrust. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு பாது, 1 மார்க் அல்லது, ஆனால் அந்த வேர்டு வெரி இம்பார்ட்டன்ட். அப்த்ரஸ்ட் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு மெட்டீரியல் வச்சிங்களேன், இந்த மெட்டீரியலை நீங்கள் வந்து வாட்டர் மேலே இப்படி போட்டிங்கன்னா இது வாட்டரை அழுத்தும். வாட்டர் என்ன செய்யும் அப்படின்னா, இது மேலே ஒரு அப்வேர்டு ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணும், மேல் நோக்கி ஒரு விசை அப்வேர்டு ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த அப்வேர்டு ஃபோர்ஸுக்கு நேம் என்னென்னா அப்த்ரஸ்ட் அப்படின்னு பேர். இந்த அப்த்ரஸ்ட் அதிகமாக இருந்தால் இது ஃப்ளோட்டிங்கில் இருக்கும், இதோடைய டவுன்வேர்டு ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஜிங்க் ஆகி மூழ்கிடும். ஓகேங்களா? இதோடைய டவுன்வேர்டு ஃபோர்ஸ் அதிகம்னா ஜிங்க்கு, இதோடைய அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஃப்ளோட்டிங். அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது கிவன் பை த வாட்டர், டவுன்வேர்டு ஃபோர்ஸுங்கிறது கிவன் பை த ஆப்ஜெக்ட், ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன், you could have seen that some object float in water
while others zinc. ஒரு சிலது மூழ்கிடுது. Whether an object float or sinks is determined by its density. நல்லா பாருங்க, இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆரம்பிக்குது. when an object is immersed மூழ்கடிக்கிறீங்க தண்ணிக்குள்ளார into a liquid, the liquid exerts upward force on the object. This is known as the upthrust. What happens if you put a coin and empty water bottle? ஒரு காயினை போடுறீங்க, எம்டி வாட்டர் பாட்டிலையும் நீங்கள் போடுறீங்க இதுக்குள்ளே வாட்டருக்குள்ளே, என்ன நடக்குது? வெயிட் ஆஃப் த காயின் இஸ் கிரேட்டர் தேன் த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். அப்த்ரஸ்ட்டை விட வெயிட் ஆஃப் த காயின் இஸ் என்னது ஹையர். ஸோ காயின் உள்ளார போயிடுது. ஓகேவா? காயின் ஜிங்க்ஸ். பட் வெயிட் ஆஃப் த எம்டி வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள், லெஸ் அண்ட் ஸோ என்னவா ஃப்ளோட்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, இதோடைய வெயிட் கம்மியாக இருக்குது, எம்டி வாட்டர் பாட்டில் ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஆக்டிவிட்டியை பாருங்கப்பா, வீட்டில் இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். எந்தெந்த திங்ஸு ஃப்ளோட் ஆகும், எதெல்லாம் சிங்க் ஆகும்? ஆப்பிள் ஃப்ளோட்டிங். சிசர் இருக்குல்ல இப்போ வீட்டில், அது ஜிங்க் மூழ்கிடும். சில்வர் ஃபோக் இருக்குல்ல இப்போ, சில்வர் கரண்டி, அது மூழ்கிடும். மார்பிள்ஸ் அப்படிங்கிறது மூழ்கிடும். பிளாஸ்டிக் பால் அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். டேக் வாட்டர் இன் எ பக்கெட் அண்ட் ட்ராப் தி following items into the water: apple, scissors, silver fork and marbles, plastic ball. Fill in the table with your observation. ஓகே, அது மட்டும் வீட்டில் என்னவெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுருங்க. நீங்கள் எதெல்லாம் மிதக்குது எதெல்லாம் மூழ்குதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? டூ யூ நோ, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன பாரு, தெரியுமா என்ன பார்ப்போம். As a fish can control the upthrust on its body. இந்த அப்த்ரஸ்ட்டை ஃபிஷ் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணிடுது. So it can float and go beneath the surface of the water. வாட்டருக்கு உள்ளரையும் அதால் போக முடியும், வாட்டர் மேலேயும் மிதக்க முடியும். இந்த ரெண்டுக்குமே காரணம் என்னென்னா இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அதனால் பேலன்ஸ் பண்ண முடியுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இப்போது சிங்கிங் அண்டு ஃப்ளோட்டிங் பார்த்தாச்சு. ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துடுவீங்க, அதை வீடியோ கூட நீங்கள் எடுத்து எனக்கு அவன் கண்டிப்பாக அனுப்பணும். சரிங்களா? இப்போது சால்யூபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் இன் வாட்டர். எந்தெந்த சாலிட்ஸ் எல்லாம் வாட்டரில் கரையும், அதுதான் சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டினா கரையிறது. உப்பு இருக்குல்ல, சால்ட் எடுத்து போட்டால் கரைஞ்சி போயிடும், ஒயிட் சுகர் எடுத்து போட்டால் கரைஞ்சி போயிடும், மணல் அள்ளி போட்டிங்கன்னா கரையாது. சரிங்களா? அது இன்சால்யூபிலிட்டி. சுகருங்கிறது சால்யூபிலிட்டி, ஸ்டோனுங்கிறது இன்சால்யூபிலிட்டி. ஸோ என்ன வேறு என்ன சொல்லலாம், இது வேறு எது கரையுதுப்பா, சாக் பீஸ் இருக்குல்லப்பா, அதை போட்டு கரைஞ்சிடும், அது சால்யூபிலிட்டி. ஓகேவா? அவ்வளோதாப்பா. இங்கே வாங்க பார்ப்போம். சம் சப்ஸ்டன்சஸ், ஒரு சில பொருள்கள், சம் சப்ஸ்டன்சஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர், சுத்தமாக கரைஞ்சி போயிடும். வி சே தட் தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் அப்சல்யூட் இன் வாட்டர், சால்யூபிள் இன் வாட்டர். எதெல்லாம் கம்ப்ளீட்டாக கரையுதோ அதுக்கு என்ன பேர்? சால்யூபிள். Other substances do not dissolve in water even after we stir for long time. நீ ரொம்ப நேரமாக விட்டு கலக்கிட்டே இருந்தாலும் என்ன செய்யாது? கரையாது. அதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா, these substances are called insoluble in water. அவ்வளோதான். எதெல்லாம் வாட்டரில் கரையுதோ அது சால்யூபிள், எதெல்லாம் வாட்டரில் கரையலையோ அது இன்சால்யூபிள். ஓகேங்களா? ஸோ சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் பார்த்துட்டிங்களா? இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செஞ்சு பாருங்கள் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள். கலெக்ட் சம் சாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்ஸ் சச் அ சால்ட்டு, சுகர், சாக் பவுடர், அதாவது சாக் பீஸ் தான், அண்டு சாண்ட், வீட்டில் உள்ள சுற்றி மணல், அண்டு சா டஸ்ட்னா இந்த சா டஸ்ட்னா அந்த மரத்தூள், இல்லைன்னா வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய கல், புல், இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்க. நீங்கள் டேக் 5 பீக்கர்ஸ், டிஃப்ரெண்ட்டாக ஒரு, இப்போ இவங்க 5 தான் கொடுத்துருக்காங்க, அதில் 5 பீக்கர்ஸ் எடுத்துக்கங்க. அந்த 5 பீக்கர்ஸ்குள்ளே இதை ஒன்று ஒன்று போடுங்க. போட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டு பாருங்கள், எதெல்லாம் சால்யூபிள் இதெல்லாம் இன்சால்யூபிள் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இப்போது சால்ட்டை உள்ளர நீங்கள் போட்டிங்கன்னா டிஸப்பியரா? ஆமாம், டிஸப்பியர். சால்ட்டுங்கிறது டிஸப்பியர், மறைஞ்சிடும். ஓகேங்களா? டிஸப்பியர் கம்ப்ளீட்லி இன் வாட்டர். ஆமாம், டிஸப்பியர் இன் வாட்டர், டிஸப்பியர் கம்ப்ளீட்லி இன் வாட்டர். எது? சால்ட்டு. சுகருங்கிறது டிஸப்பியர் கம்ப்ளீட்லி இன் வாட்டர். சாக் பவுடுங்கிறது டஸ் நாட் டிஸப்பியர், அது நமக்கு தெரியும். சரிங்களா? சாண்டுங்கிறது டஸ் நாட் டிஸப்பியர். சா டஸ்ட்டுங்கிறது டஸ் நாட் டிஸப்பியர். ஓகேங்களா? அது என்ன செய்யாது,
சா டஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். மரத்தூளை போட்டிங்கன்னா கரைஞ்சா போயிடும், அது அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வீட்டில் உள்ள மெட்டீரியல்ஸ் மரத்தூளாக நமக்கு கிடைக்காது, பட் சாண்டு கிடைக்கும், சாக் பவுடர் நமக்கு கிடைக்காது. சால்ட்டு, சுகரு, மணல் இதை வச்சு நீங்கள் கலக்கி பாருங்கள், எது கரையுது எது கரையலை. சரிங்களா? இந்த டேபிளை ஃபில்அப் பண்ணுங்கப்பா. சுகர் இன் வாட்டர், சால்க் இன் வாட்டர், சாண்ட் இன் வாட்டர். இங்கே பாருங்கள், அப்படியே லாஸ்ட்டில் போய் செரிமெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? தென் மிக்சிங். ஓகேங்களா? வாட் இஸ் மிக்சிங்? சும்மா அப்படியே கலக்கிறது, அவ்வளவுதான் மிக்சிங். இங்கே பாருங்கள், சர்டைன் லிக்யூட்ஸ். ஓகே, சர்டைன் லிக்யூட்ஸ் ஆர் ஹெவியர் அல்லது டென்சர் தேன் அதர் லிக்யூட். ஒரு சிலது ரொம்ப ஹெவியராக இருக்கும், ஒரு சிலது ரொம்ப ரேராக தான் இருக்கும். when you attempt to mix liquids with they have different densities, they separate when you stop mixing them. ரெண்டு பொருளை ஒன்றா சேர்க்குறீங்க, அது ஒன்றா சேருதா சேரலையா? இப்போ வாட்டர் இருக்குது, அதில் கொஞ்சோண்டு கெரோசின் அப்படிங்கிற மண்ணெண்ணெய் ஊற்றுங்க, அது மிக்ஸே ஆகாது. பிகாஸ் தே ஆர் டிஃபரெண்ட் டென்சிட்டிஸ். அதுமாரி அது ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். கொஞ்சோண்டு கோகோனட் ஆயிலுங்கிற தேங்காய் எண்ணெய் எடுத்து தண்ணி மேலே விட்டு பாருங்கள், அது மிக்ஸ் ஆகாது. ஆனால் வாட்டரில் வேறு சில பொருளை மில்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், அது மிக்ஸ் ஆகிடும். எதெல்லாம் சேம் கேரக்டரோ அது மிக்ஸ் ஆகிடும், எதெல்லாம் டிஃபரெண்ட் டென்சிட்டிஸில் இருக்குதோ அது மிக்ஸ் ஆகாது. சரிங்களா? ஒன்ஸ் அகெயின், certain liquids are heavier than other liquid. when you attempt na try பண்றீங்க to mix liquids with have different densities, they separate, அது செப்பரேட் ஆகவே தான் இருக்கும். when stop mixing, மிக்ஸ் ஆகாது. the heavier liquid deposit the bottom. எது ஹெவியோ, இந்த பாருங்கள், வாட்டரை விட சாண்ட் ஹெவியர், ஸோ அது பாட்டம் நம்ம நிற்கிது பாருங்கள். அண்ட் லைட்டர் லிக்யூட் ஃப்ளோட்ஸ் ஆன் த டாப். எது லைட்டாக இருக்குமோ, எது லேஸாக இருக்குமோ அது டாப் ஆஃப் த வாட்டரில் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, வாட்டரை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் லெமன் ஜூஸை ஊற்றி பாருங்கள், லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வாட்டரையும் ஜூஸையும் தனியாக பிரிக்க முடியாது, அது மிக்சடாக தான் இருக்கும். வெனிகரை எடுத்து ஊற்றி பாருங்கள், அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? தென் மஸ்டர்டு ஆயில் மிக்ஸ் ஆகாது, ஆயில் தனியாக நிற்கும். கோகனட் ஆயில் தனியாக நிற்கும், மண்ணெண்ணங்கிற கெரசின் தனியாக நிற்கும். சரிங்களா? ஸோ ஏன் சார் இதெல்லாம் செப்பரேட்டாக இருக்குது, இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுது அப்படின்னா, டென்சிட்டிஸ் ஆர் ஈக்குவல், இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் வித் வாட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ நோ? உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியாத விஷயம் என்னடா இருக்குது? தெரியும், அல்லது படித்து பார்த்து தெரியுமா என்னென்னு பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், சப்ஸ்டன்ஸ் வித் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் மிக்ஸ். எதுக்கெல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்குதோ, ஒரே மாதிரி இருக்குதோ, அது மிக்ஸ் ஆகும். நமக்கு தெரியும் இதெல்லாம். பாலும் தண்ணியும் மிக்ஸ் ஆகுது இல்லை? சப்ஸ்டன்ஸ் வித் டிஃபரண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட் மிக்ஸ். மண்ணெண்ணையும் தண்ணியும் ஒன்றா, ஒரே கேரக்டரா? தண்ணி எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம், உடம்புக்கு நல்லது. மண்ணெண்ணையை குடித்தா கதை முடிஞ்சிடும். அப்போ அது வேறு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இது வேறு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அது மிக்ஸ் ஆகுமா? மிக்ஸ் ஆகாது. ஓகேவா? சப்ஸ்டன்ஸு வித் டிஃபரண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் நாட் மிக்ஸ். சப்ஸ்டன்ஸு வித் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வித் மிக்ஸ். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தியரி எல்லாம் முடிஞ்சுது. நம்ம நாளைக்கு வெட்னஸ்டே என்ன செய்கிறோம்? இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா கிளியராக படிங்க. தேர்ஸ்டே, டே ஆஃப்டர் டுமாரோ தேர்ஸ்டே, யூ ஹேவ் த டெஸ்ட். ஓகே, மினிமம் 20 to 25 மார்க்ஸ் ரைட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், நேற்று மண்டே வீடியோ, இன்றைக்கி டியூஸ்டே வீடியோ ரெண்டையும் சேர்த்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பட் புக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அண்டர்லைன் பண்ணி படிக்கணும், மார்க் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை படிக்கணும். சரிங்களா? நான் அங்கங்கே 5 மார்க்கு 2 மார்க் 1 மார்க் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. We will meet next class tomorrow. Thank you. Have a nice day.